இன்னைக்கு வந்து நம்ம கீரமங்கலம் டு எங்க வந்திருக்கோம்? இப்ப சிவகங்கை வந்தோம். அண்ணாணி வீட்டுக்கு வந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு, 2 மாசத்துக்கு மேல ஆச்சு வந்து. வரவே இல்லையா, சரி நீ போய் பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு வந்தோம். கன்சியூவா இருக்க டயத்துல வருவோம் அடிக்கடி. அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஊருக்குமே வரல. சரி இப்ப வருவோம்னு பார்த்தா வீட்டுக்கு வந்தா அண்ணனும் அண்ணி இல்ல, மதுரைக்கு போயிட்டாங்க. இல்ல ஒர்க் இருக்குன்னு சொல்லி போயிட்டாங்களா. இவன் மயிலனை பார்க்க போறோம் ஒரு குஷியில வந்தேன். அண்ணே இல்லம்மா நம்ம வீட்டுக்கு போயிருவோம் அப்படின்ட்டான். இப்ப நாங்க சிவகங்கையில இருந்து திருப்பி ரிட்டர்ன் வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கோம்னா மடப்புறத்துக்கு தான். எங்க போனோம்? மதுரையில. சரியா? சோ அங்க கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சரி போல நேரா தாத்தா இருக்காங்க. ஸோ தாத்தாவை அப்படியே மேல கறந்தையில விட்டுட்டு அப்படியே நம்ம தென்காசி போறோம். ஸோ நீங்க அந்த ஃபுல் vlog, வீடியோ, டிராவல் எல்லாமே பார்க்க போறீங்க. நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். திருப்பத்தூர் கேண்டில வந்து டீ குடிச்சிட்டு தாத்தா டீ வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பாருங்க, தாத்தா டீ வாங்கி கொடுத்துட்டு அவங்க டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்நாக்ஸ் வாங்குறாங்க. தம்பி ஏதோ கேட்டால் அப்புறம் மகி வீட்டுக்கு போகிறோம்ல, மகிக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிப்போம் அப்படின்ட்டு வாங்குறாங்க அவங்க. என்னது என்ன வாங்கியிருக்கீங்க? வாங்கியிருக்கோம் சொல்லு. மகிக்கு வாங்கியிருக்கீங்களா? அண்ணனை பார்க்க போறோம். அண்ணன் யாரு? அண்ணனை பார்த்து உங்க அண்ணன் யாரு? சரி போ அம்மாட்ட. அழுக அன்னைக்கெல்லாம் வா அடியனை பெத்தவரே. என்ன வாங்கியிருக்க அவனுக்கு? ஓகே, ஸ்கூலுக்கு போற மாதிரி. சரிடா. வந்தோம். இப்போ நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறோம், இங்கே மதுரைக்கு இப்போ தாண்டா வந்தோம் அப்படின்னாங்க. சரி ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பி வந்து நம்ம மடப்புறத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதே வழி தான் மடப்புறத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். மடப்புறத்துக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். தெரியல இன்னைக்கு எப்படின்னு தெரியல, பார்ப்போம். அண்ணன் எங்கடா வீட்டுல இல்லையா? வீடு பூட்டி இருந்துச்சா? நீங்க போயிட்டா? மதுரைக்கு போயிட்டானா? சரிம்மா. மடப்புறம் கோயிலுக்கு வந்து வரப்போறோம். மடப்புறம் கோயில் வந்தாச்சு. ஆர்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த இதுக்குள்ளதான் பக்கமா இருக்கு. வந்தாச்சு மடப்புறம் காளி. அப்பா அன்னைக்கு ஒரு நாள் வந்தோம். பட் ஆனால் உள்ளே போய் சாமி கும்பிட்டு மாலை போட முடியல. அப்புறம் நில வைக்கிற அந்த டயத்தில் வந்து வரணும், அம்மனை கும்பிட்டு மாலை சாத்தணும்னு நினச்சோம். பட் அதுவுமே பண்ண முடியல, திரும்பிடுச்சு. சரி ஓகே, அப்படியே வந்து மாலையை சாத்திட்டு வேண்டுதலை வச்சுட்டு கிளம்புற ஐடியா இருந்துச்சு. ஆனால் நாளைக்கு என்னன்னு தெரியல, இன்னைக்கே கிளம்புற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. கிளம்பிட்டோம். நான் நினைச்சு வந்து எந்த வேலையுமே நடக்கல. 3 பிளான் வச்சிருந்தோம். ஒரே ஒரு பிளானு வேற ஆள் மூலம் தான் அது நடந்துச்சு. மற்ற எந்த பிளானும் நடக்கல. நினைச்சது எதுவுமே இந்த வருஷம் ஒழுங்காவே நடக்கல சொல்ல போனோம். இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு இந்த வருஷம் முடிச்சுட்டு அடுத்து 2026 பார்ப்போம் லைஃப் எந்த இலைக்கு கொண்டு போகுது. கஷ்டத்தை கொடுத்து வச்சு 4-5 மாசம் ரொம்ப. அது இந்த மாசம் ரொம்ப கஷ்டம் கொடுத்து வச்சு. சரி பார்ப்போம். ஏன்னா இன்னும் வந்து ஒரு நாள், இந்த ஒரு நாளை பொழுத ஓட்டிட்டு 26ல கால் எடுத்து வைக்கிறோம். எல்லாமே வெற்றியா இருக்குன்னு நினைச்சுதான் முதல் இந்த வருஷ கடைசியிலே போய் 2026 முடிக்கும் போது என் புள்ள மூஞ்சில தான் போய் முடிக்கணும். கூட்டம் இருக்காடா? இல்லைண்ணே. ஓகே. மடப்புறத்தில் வந்து அந்த லட்சுமி அக்காட்ட கேட்டோம், அக்கா இன்னைக்கு கூட்டமாக இருக்குமாக்கான்னு கேட்டோம். இன்னைக்கு கூட்டம்லாம் அந்த அளவுக்கு இருக்காதியா அப்படின்னாங்க. சப்போஸ் கூட்டம் இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னாங்க. அக்கா சென்னைக்கு போயிட்டாங்களாம். ஸோ அதான் இப்போ மாலை வாங்கி போகணும். பாருங்க நகர்றாங்களான்னு பாருங்களேன். மடப்புறம் காலி காட்டுறோம் உங்களுக்கு. உள்ளே போய் அம்மனை காட்டுறோம் பாருங்க. தூங்கிட்டான் அப்பா, தம்பி தூங்கிட்டான். கோயிலுக்கு வந்துட்டோம். மாலை வாங்கிட்டு போவோம். தாத்தா சாமி கும்பிட்டுவாங்க, நான் அதை உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டாரு. சரின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இவ்வளோ வெயில் அடிக்கும், கேமராவே மாறிடுச்சு.
எவ்வளோ ஆச்சு மொத்தம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நேராக வை எங்கே வச்சுருக்கீங்க அப்போ நேரம் இல்லை கூட்டமே இல்லைடா சாமி கும்பிட்டு வந்தாச்சு. கும்பிட்டு வந்ததும் புளியோதரை வாங்கினா சாப்பிட்டுட்டு இருக்கேன். மாலை கொடுத்தாங்க, நம்ம சாமிக்கு எலுமிச்சம்பழம் மாலை கொடுத்தாங்க. அதை வந்து நான் ஏன் தூங்கிட்டேம்மா? நீ தூங்குனது நல்லதுதான் தங்கம். இங்கே பாரு, அம்மா பாரு. சாமி கொண்டு கிளம்பியாச்சு கோயிலுக்கு. இதுக்கு மேலே கறந்து வந்துட்டோம். தாத்தா உள்ள போயிட்டு இருக்காங்களா? எட்டாயபுரத்தில் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கோம், இளநீ குடிச்சிக்கிட்டு இருக்கோம். அடி வெயில் பட்டையை நிமித்துங்க. கீரமங்கலம் அதுக்கு தேவலாங்க வெயில். இங்கிட்டு முரட்டு வெயில் அடிக்குதுங்க. அருப்புக்கோட்டை, எட்டாயபுரம், கோயில்பட்டியெல்லாம். கீரமங்கலம் கூட நல்லா கூலிங்காக இருந்துச்சு, பரவாயில்ல. இளநீ வேணாமா? இப்ப எங்க போனாரு? அடுத்து கீரமரத்துல வைக்கும் போது வயசு, கீரமரத்தை தாண்டி வந்தா மகிய தாண்டி வந்தாச்சு. ரித்து ஆளை மாத்திக்கிட்டே இருப்போம் நாங்க. சரியான அழுதாரிசை அப்படிதான். என்ன யாரெல்லாம் பிடிக்கும் சொல்லு? 3 பேர். யார் யாரெல்லாமா? சூப்பர், குடிச்சாச்சு. நான் போய் தேங்காய் எடுத்துட்டு வரேன். ஃபைனலி காலையில் 10 மணிக்கு எடுத்த வண்டி 9:30க்கு தென்காசி வரதுக்கு 4 மணி ஆயிடுச்சு கரெக்டா. இங்க அருப்புக்கோட்டை போய் எங்க மதுரை போய், மதுரையில இருந்து அருப்புக்கோட்டை போய், அருப்புக்கோட்டையில இருந்து தாத்தா விட்டு வரதுக்கே கரெக்டாக ஆகிவிட்டது. 4 மணி ஆயிடுச்சுங்க கரெக்டா. வீட்டுக்கு போ கரெக்டா 4:05. ஆமா, இந்த ரவுண்டான் தாண்டா நம்ம வீடு தான். அண்ணன் வீட்டு போனோம், அண்ணன் வீடு பூட்டி இருந்துச்சு வெள்ள. ஆமா, அதுவுமே அங்கேயும் உள்ள போய் வந்து போன் பண்ணவும் இல்ல. நம்ம சிவகங்கை போயிட்டு, சிவகங்கை வந்து மானாமதுரை அது என்ன மணப்புறம் கோயிலுக்கு போயிட்டு, அங்க இருந்து திருப்பி மதுரை வந்து அருப்புக்கோட்டை போய் தாத்தா இறக்கி விட்டுட்டு அங்க முடிச்சுட்டு இங்க வரோம். கோயில்பட்டி வந்து இங்க வந்துருக்கோம். நீ காலை 10 மணிக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ண வண்டி இன்னைக்கு இப்ப வரைக்கும் 9 எல்லாம் ஒண்ணுதான். இப்ப வரைக்கும் அமத்தவே இல்ல வண்டி. பாவம், உண்மையிலே ஒரு கண்ணு இருந்தா அழுதுரும். எங்கிட்ட படாத படுது இந்த வண்டி. வீட்டுக்கே வந்தாச்சு. வீட்டுக்குள்ள திருப்புங்க. தம்பி தர்ஷ்குட்டி வந்து தூங்கிட்டான். தம்பி தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஐயா, இந்த குழுக்கள் வந்தாலே எங்க வீட்டு முக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். எங்க கிராமத்துல, எங்க வீட்டுல கூட, கீரமங்கலத்துல கூட கல்லு சூப்பரா பதிச்சிட்டாங்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, செமையா இருந்துச்சு. ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்குள்ள போயிட்டு வீடியோவை முடிச்சிருந்தோம். ஓகே, யாரு வராங்களோ இல்லையோ இறங்கி வந்துட்டான் என் மருமவன். சரி புள்ள, டேய் இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஐயோ, என் புள்ளைய இழுச்சிட்டானே. ஐயோ, இங்க பாருங்க. அடிச்சாடி என் புள்ள. அத்தை அடிச்சாடி. அத்தை தேடுனியா? தேடுனீங்களா? இந்த போ, தாத்தாட்ட போ.
இந்த பொடிப்பா வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நாளைக்கு என்ன வீடியோ போகலான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை அடுத்த வருஷம் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த நாளைக்கு வீடியோ போலாட்டி அடுத்த வருஷம் சந்திப்போம். ஓகே. நாளைக்கு வீடியோ போட்டோம்னா இந்த வருஷமே சந்திப்போம். ஸோ கண்டிப்பாக பாருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை பாய்.